பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 24 முதல் 30 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புதன் 2ஆம் இடத்துல 2 நாள் இருக்கார், மீதி 5 நாள் 3ஆம் இடத்துல தான் இருக்கார், சூரியனோடு இணைஞ்சிருக்கார். அற்புதம். அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அதுவே ஒரு பெரிய விஷயங்க. ராசியில் குரு வேறு இருக்கார். குரு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுவார், ஒரு சுபிட்சத்தை தருவார். ராசியில் குரு இருந்தாலே ஒரு சுபிட்சம் கண்டிப்பாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்த்து திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதையும் தாண்டி உங்களுக்கு 2ல் சுக்கிரன் இருக்காருங்க. லட்சுமி கடாட்சம். சுக்கிரன் இருந்தாலே லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பண வரவு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் பேசுவதை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ரொம்ப வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப பவ்யமாக நாசுக்காக இனிமையாக பேசுவாங்க. ஏன்னா பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாலே அப்படி ஒரு இனிமை இருக்கும். இனிமைனா ஒரு நயமாக இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாமா அவர் பேசுகிறத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. சில பேர் பிரசங்கம் பேசுவாங்க. அதாவது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கிறவங்க ரொம்ப இனிமையாக விஷயம் இருக்கோ இல்லையோ அவங்க பேசுகிறது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இந்த 2ல் சுக்கிரன் இருந்தால் அப்படி அந்த தமிழை அவ்வளோ அழகாக உச்சரித்து அவ்வளோ அழகாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப துடுக்காக ஒரு மிடுக்காக செய்து சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 4ல் செவ்வாய் இருந்து சனி பார்வையில் இருக்கிறார். இந்த பார்வையில் இருக்கிறதால நீங்கள் வீடு கட்ட, வீடு வாங்க, இப்போ ஃப்ளாட்டு கட்ட இப்படி எதாவது முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த முயற்சி ரொம்ப மல்லு கட்ட வேண்டியிருக்கும். எடுத்தோமா அந்த காரியத்தை முடிச்சோமான்னு இல்லாமல் இந்த ஒரு வேலையை ஒரு வாரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 1 மாதத்துக்கு இழுக்கும். அப்போ வீடு கட்டுறதுனா எவ்வளோ நாள் ஆகும்னு பாருங்கள். இப்போ அதுபோல் அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிறது காலதாமதத்தை ஏற்படுத்தும், சில பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணிட்டான், இல்லை அது டாக்குமெண்ட்டு ப்ராப்ளம், எலக்ட்ரிக்கு எதுவும் கிடைக்கல, கனெக்ஷன் கிடைக்கல, அப்படி ஏதாவது ஒன்று வந்துடும். அதுதான் இந்த சனி பார்வை இருந்துட்டாலே ஒரு தடங்களை ஏற்படுத்தும். ஆரம்பிக்கவே முடியாது. பிள்ளையார் சொல்லி அந்த என்ன சொல்கிறது, அந்த மனை இது பண்ணுவாங்க, ஹோமர்த்தம் பண்ணுவாங்க, அதையே செய்ய முடியாத மாதிரி கூட சில நேரத்தில் பண்ணிவிடும். மற்றபடி எடுக்கிற காரியம் கைகூடுமா அப்படின்னா கண்டிப்பாக லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக கண்டிப்பாக கைகூடி வரும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டை குரு பார்க்குறது அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் விட்டு போன விஷயங்கள் எதாவது இருக்கும் போன மாதம், அது மின் மாதம்லாம், அதை இப்போ எடுத்து செய்வீங்க இந்த வாரத்தில். அதுதான் அங்கே நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. மற்றபடி குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி 7ஆம் வீட்டை குருவும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன, அது சனி பகவானும் பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தாலும்
இறுதியில் ஓரளவுக்கு சமாதானமாகும். 7ஆம் இடங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம். இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தாலும் இறுதியில் ஒரு நல்ல ஒரு சுமூகமாக முடிவு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு அந்த சலசலப்பு அப்புறம் அடங்கிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி 9ல் ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்கு சென்றாலும் நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதுவும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சனி பகவான் 10ல் இருக்கார், ஆனால் வக்ர கதியில் இருக்கார். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, சினிமா தேட்ரு, மாலு, அப்புறம் கல்யாண மண்டபம், இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, நகை வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும். டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக தொழில் செல்லக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் அடைவீங்க. வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்கும். லட்சுமி தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு வாரம் இது. ஏன்னா 2ல் சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது அப்படி ஒரு அற்புதம். 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கார். புதாதித்ய யோகம் ஏற்பட்டு செய்யும் தொழிலாகட்டும் உத்தியோகத்திலாகட்டும் அதில் முனைப்போடு இருந்து நல்லா சாதிப்பீங்க. மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும், அதிகப்படியான உழைப்பு இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் எல்லாருக்கும் இங்கே ப்ரமோஷன் கிடைச்சிடாது. அவங்க பேனலில் அவங்களுக்கு வர வேண்டிய கட்டாயம் இருந்தால் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம், இந்த வாரம், இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் இந்த விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.